இந்த வீடியோ எங்கே எடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா, ராதாபுரத்தில எடுத்தது தான். நீங்க பார்க்குறது குளம்னு நினச்சிடாதீங்க. இது குளம் கிடையாது. அப்புறம் இது மழை பெஞ்ச தண்ணி தான் குளம் மாதிரி தேங்கி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அதுவும் கிடையாது. இந்த தண்ணி முழுக்க முழுக்க தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தால் வந்த தண்ணி தான். தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் நமக்கு கிடைக்காதா, வீட்டுக்கு வீடு தாமிரபரணி தண்ணி வராதான்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில், ராதாபுரம் யூனியன் அலுவலகத்தில் தாமிரபரணி தண்ணியை இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகளுக்கு பல பஞ்சாயத்துகளுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு உயர்மட்ட நீர்த்தேக்கு தொட்டியை கட்டினாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக எல்லா கிராமத்துக்கும் தண்ணி கொண்டு போகணுங்கிறதுக்காக பல இடங்களில் பெரிய பெரிய ராட்சத குழாய்களை போடுறதுக்காக பள்ளங்களும் தோண்டினாங்க. அந்த பள்ளங்கள் மூடாமல் அதனால் பல பிரச்சனை அது ஒரு பக்கம் இருந்தாலும், குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாத இந்த நேரத்தில் இந்த டேங்குக்கு தாமிரபரணி தண்ணியை கொண்டு வந்து டெஸ்ட்டு பண்ணாங்க. டெஸ்ட்டு பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கிட்டத்தட்ட பல லட்சம் லிட்டர் இருக்கும். அந்த தண்ணியை முழுவதும் வெளியேற்றுறாங்களா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரில. ஆனால் அந்த தண்ணி ராதாபுரம் யூனியன் ஆஃபீஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கருக்கு மேலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 அடிக்கு மேலே ஒரு 3 அடி வரையாவது இருக்குதோ அந்த அளவுக்கு தண்ணி தேங்கி நிற்குது. இதை நான் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் சென்ற ஆண்டுகள்லாம் தண்ணிக்கு மக்கள் கையேந்தி தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணாங்க. அந்த அளவுக்கு மக்கள் தள்ளப்பட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா, கிடைக்கக்கூடிய இந்த தண்ணியை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணுங்கிறது தான் எல்லோருடைய எண்ணமாக இருக்கணுமே தவிர, இவ்வளவு பல லட்சம் லிட்டர் தண்ணியை வீணாக்கும்போது பார்க்குறவங்க மனசெல்லாம் ரொம்ப சங்கடப்படுது. இதை எல்லாமே அரசு அதிகாரிகள் தான் இந்த விஷயத்தை செய்யணுமே தவிர, பொதுமக்கள் யாருமே இந்த விஷயத்தில் எதுவும் சொல்லிட முடியாது. அதனால் இனி வரும் காலங்கள்லையாவது இந்த மாதிரியான குடி தண்ணியை வீணாக்காமல் மக்களுக்கு பயன்படுற வகையில் செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த திட்டம் கிட்டத்தட்ட ராதாபுரம், வள்ளியூர் இந்த பகுதிகள், திசைநுலை இந்த பகுதிகளை உள்ளடக்கி ஒரு 605 கோடி ரூபாயில் இந்த திட்டம் தயாராகுது. இந்த திட்டம் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ராதாபுரத்தில் இருந்து நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டம் முடியக்கூடிய 5 கிராமம் பகுதி வரைக்கும் இந்த ராதாபுரம் பகுதியிலேருந்து தண்ணி கொண்டு போகிறதுக்காகத்தான் இந்த திட்டமே வந்திருக்குது. ஆனால் இந்த திட்டமும் கிட்டத்தட்ட 18 மாதத்துல முடியக்கூடிய திட்டம் இன்றைக்கி 30 மாதத்துக்கு மேலே ஆகியும் இந்த திட்டம் பாதி அளவு கூட முழுமையடையவே இருக்குது. இந்த திட்டம் எப்போ முழுமையடையுதோ என்னதோங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த திட்டம் நிறைவடைஞ்சு அப்படின்னா உண்மையிலே சொல்லப்போனால் வீட்டுக்கு வீடு, அதாவது ஒரு நபருக்கு 45 லிட்டர் குடி தண்ணி வச்சு ஒரு வீட்டுக்கு வீடு குடி தண்ணி கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல், அந்த திட்டத்தை முழுமையாக செயல்பாட்டுக்கு கொண்டு மக்களுக்கு கிடைக்கும் போது தான் இந்த திட்டம் முழுமையடையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி.